இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடிச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, coming to blast will be really a blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை டைரக்டர் ஃபர்ஸ்ட். இதே தான் அவரும் என்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிடுவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி சார் சரி 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 வேண்டாமா சார் அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போ தான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போ 2 o'clock, மிட்நைட் 2 o'clock. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷீ இஸ் லைக் இம்ப்ரூவ் ஸோ மச். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த வர்சட்டாலிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஷீ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட்.
எப்போ நான் பார்த்தாலும் ஷீ பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷீ இஸ் அ வெரி வெரி குட் டான்ஸர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி ஹஸ் டன் அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேலே மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க, லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He's a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேறு ஏதோ மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண் மை கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜில் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஐவ் சீன் தீஸ் பாய்ஸ் வீழ்றது. அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களால அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை எவ்வளோ டெடிக்கேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம், வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் ரெடினே பொருளை நினையா பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிறேன். அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க, சார் வரமாட்டேன்றார் சார் என்ன. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமாக எனக்கு நீ டைரக்டராக எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போது, இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் இப்போ சார் டேட்டு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. காட் பிளஸ் எவ்ரிவன். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்தில் நிறைய வாட்டி இதே பிரசாத் லாரில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்கிறது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மளை 2 பேரையும் பேரை காசு பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ப்ரீத்தி, நீங்கள் சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூஸுங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா விமென்னை வந்து ஸ்டண்ட்டில் காட்டுறதே ரொம்ப அபூர்வம். எது ரொம்ப ரொம்ப கையில் விரலில் என்ன முடிகிற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கள் 2 பேருடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆயிடுச்சு. யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும், எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் பார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன், பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்டேருந்து credit எடுக்கல. But it is because of the 2 of you ladies. இது இவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஸோ kudos to you. அது எஸ் டெஃபினெட்லி இதுக்கு கை காட்டணும். தென் பிரபு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ 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 மச். என்னால் நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை கை நீட்டி கூட அடித்ததில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை இவ்வளோ வயலண்ட்டாக, இவ்வளோ டெரராக, இவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினார், கேரக்டர் அதுக்கு வரேன் நான் இருங்க. ஆனால் அது வந்து கதை பேப்பரில் தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆள்கிட்டேருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகாக நீங்களும் உங்கள் டீமும் என்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யோர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்கு. எங்களெல்லாம் நாங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்கள் மியூசிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கூட எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. But I think some of them require a little extra time. அதனால் அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமால ஒரு தம்பி மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ப்ரைடு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இந்த வெற்றியில் நானும் ஒரு சின்ன பங்காக இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னார்.
அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்கே இருந்தாரு, பிரபு மாஸ்டர், என்னோட சென்சே. எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்தில் நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸில் கடைசியில் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக சுற்றி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்குது, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குவிக்லி. கார்த்திக், மணிகண்டன், ராஜ்கமல், இசக்கி, தில்லி பாபு, ஷெரீஃப், பிரபாகரன், கோட்டீஸ்வரன், சரவணன், ஆனந்தன், ஜித்தின், ராஜாராம், எட்வின் ராஜ், செந்தில், ஜெயச்சந்திரன், ஜெஃபின், மோவன், தங்கமுத்து, சரத், சுரேந்தர், வினோத், நரேஷ், மணி, கரண், கார்த்திகேயன், கணேசன், ராஜபாண்டியன், துரைராஜ், ஆனந்தன், சபரீசன், சதீஷ், ஸ்ரீநாத், ஆகாஷ், மௌரீஷ், ராஜேஷ், தங்கபாண்டி, மைக்கேல், லோகேஷ், யுவராஜ், ஃபேரோஸ், விக்கி, விக்னேஷ், விக்னேஸ்வரன், மோதேஷ், ரஃபி, சரவணன், சுபாஷ், சிவசங்கர், மௌலிதரன், கபிலன், ஜெயவேல், சுரேஷ், ராஜேஷ், ராஜேஷ்குமார், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனி, ரிஷி, முத்துராமலிங்கம், ஏகாம்பரன், வினோத்குமார், குருதாஸ், ரியாசுத்தீன், குமாரவேல், பாலகுரு, சுப்பிரமணி, கிருஷ்ணகுமார், ஷானவாஸ், குணாலன். இத்தனை பேரில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஃபைட்டர்ஸுங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால அடக்கி வச்சிருவாங்க. ஆனால் இவங்களில் ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடித்து விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை வந்து டேஞ்சரில் போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்தில் அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி ஏஜிஎஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் சார், thank you for this opportunity. Thank you for green lighting a script like this. And இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி அவங்கள பற்றி ஒரு கதை எழுதி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து with all the resources you have, you are using it so well. So thank you so much for doing that. And Venkat sir, also thank you for helping me and my team with everything, sir. Najmave nariya help pannirkeenga, romba nandri. Subhash sir, இந்த ரோலுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணதுக்கு I should feel very very lucky, because as an upcoming actress and as an actress itself, girlsக்கு நிறையா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இம்பேக்ட்ஃபுல்லான ரோல் வரதில்லை. ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு புரிஞ்சிடுச்சு, ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ரோலை இப்படி எழுதுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒன்று சொல்லலாமா? அர்ஜுன் சார்,
It has been an honor to share screen with you. நீங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல், உங்கள் எக்ஸ்பர்டீஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலி க்ரோன் அப் வாட்சிங் யூ. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் கிங்காக இருந்துட்டு உங்களோட டிசைபிள் உங்களோட ட்ரைனிங்கில் சண்டை போடுற மாதிரி எனக்கு காமிச்சதுக்கு I hope I have done justice to that narrative. So thank you so much for being so humble and sweet to me. எனக்கு நீங்கள் கொடுத்த டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Abhi akka, I have had such a lovely time with you. I remember through night shoots and hectic shoots and everything, உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட கம்பெனி ரியலி காட் மீ த்ரூ லைக் ஸோ மெனி ஹெக்டிக் டைம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூ ஆர் ஸோ ஸ்வீட், நீங்கள் ரொம்ப ஹம்பிள், அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், அண்ட் I can understand why you are such a joy to work with for everybody around you. So I'm so happy to have met you through this project. Thank you also to all my other co-stars. You guys have all been, நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை நம்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரபு மாஸ்டர், உங்களை நான் ரொம்ப தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் நீங்கள் அவ்வளோ பொறுமையாக எனக்கு டெய்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எனக்கு வர வரைக்கும் நீங்கள் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் இல்லாமல் மை ரோல் இந்த மாதிரி அது வந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அன்றைக்கி நான் படம் பார்த்தும் போது கூட நம்ம அடித்ததா இப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி ஃபைட்டர்ஸ் பண்ணுற ரியாக்ஷன், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து, அதுவும் நம்ம ரீடேக் கேட்கும்போது அவங்க திரும்ப திரும்ப பேக் ஃப்ளிப் பண்ணுறதுலேருந்து அடி வாங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தே ஹவ் மேட் அஸ் லுக் குட். ஸோ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டீம் ரொம்ப பொறுமையாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு த ரெஸ்ட் ஆஃப் த டீம் ஃபார் மேக்கிங் திஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. This has been a huge opportunity and people-க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். And also it has been such a lovely experience working with a production house like this. I know the reputation you guys have and my team is so happy with you, with the way the payments have come and the way schedules have happened and everything. So thank you. Thank you so much. Thank you. உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். Thank you. மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுபாஷ் பிரதர் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளாட்டாக அவர் சொல்ல போகும்போதே ஒரு மியூசிக்கில் தான் சொன்னார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஜிஎஸ் குரூப் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கௌரவம் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், செந்திலனா, வெங்கடனா, எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் மிகப்பெரிய டைரக்டராக வருவாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ண ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த படத்துக்குள்ளே நான் வரும்போது பல ஆப்ரிஹென்ஷன்ஸோடு வந்தேன். ஏன்னா ஸ்டண்ட்டு பண்ணுறது ஈஸி இல்லை. நடிகனா ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜானர்ஸ் டு டூ. ரொமான்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டண்ட்டு தான். ஏன்னா கரணம் தப்பினால் மரணம், எப்போ வேணால் எப்படி வேணால் அடி விடலாம், பொழந்துருவாங்க. அதுவும் நம்மளும் இன்னொருத்தர் அடிக்கிறது தப்பாக இருக்கும், மற்றவங்க நம்ம அடிக்கிறதும் எப்போ என்ன உள்ளுன்னு தெரியாது. பிரீத்தி முகந்தன்லாம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க, எட்டி வாயிலே மிதிச்சாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அவங்க வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட, ஆண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கலாம் சொல்லுங்கள், நான் ஒரு 2 தட்டு தட்டிடுறேன் அப்படின்னு. அந்த கோவம் நினைக்கிறேன் வச்சு செஞ்சுட்டாங்க. அபிராமி மேம், நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பயங்கரன்றது எனக்கு தெரியாது. செம்மையாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட்லாம் இறக்கி அவங்க வேறு லெவலில் ஃபிட்டாக இருக்காங்க. சார் அர்ஜுன் சார், உங்களோட எந்த படத்துலேருந்து நான் உங்கள் படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி உங்கள் வயசை நான் கமிட் பண்ண விரும்பலை. ஆனால் சார் எத்தனையோ இப்போ நிறைய அர்ஜுன்ஸ் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு அர்ஜுன். ஆனால் எத்தனை அர்ஜுன் ஏபி ஏசி ஏடி எத்தனை அர்ஜுன் வந்தாலும் என்றும் என்றென்றும் ஒரே அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ சார். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒர்க் பண்ணுறேன், உங்களோட ஃபைட் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். சுபாஷ் ப்ரோ எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான டேரக்டர் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சீனில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன், ஒருத்தர் தட்டி எழுப்பணும்,
அவ்வளோதான். யாராவது தட்டி எழுப்புறதே மூஞ்சி செவுக்குற அளவுக்கு தட்டி பார்த்துருக்கீங்களா? ஒன் மோர் செவில் திரும்புகிற அளவுக்கு தட்டி எழுப்புனாங்கன்னு அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு எதுவுமே சொல்ல, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தலைவா உங்களுக்கு மேலே ஏதாவது காண்ட் இருக்கா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டேரெக்டாக சொல்கிறீங்க, இப்படிலாம் நாள் வச்சு அடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுபாஷ் ப்ரோ, ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. என்றென்றும் ஐ வில் பி அ ஃபேன் ஆஃப் யூ. தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஜான் குக்கேன் சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க தான். நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. செந்திலண்ணா, வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லா 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 ஸ்டேஜஸ்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா மேம், நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு பல வருஷமாக நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். டி நகரில் வந்து உங்களோட வீட்டை தாண்டும் போதெல்லாம் ஏஜிஎஸ் வீடு அப்படின்னு எனக்கு சொல்லி நிறைய பேர் வந்து ஆஸ்பிரேஷனல் ஆக்கியிருக்காங்க. டுடே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ ஹோப் ஏஜிஎஸ் கீப்ஸ் காலிங் மீ அகேன் அண்ட் அகேன் அலாங் வித் சுபாஷ் ஆல்சோ. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ சார். Thank you to all the press and media. Thank you to my wife Pooja for your support, to my mentor Ajit Kumar sir. இந்த படத்தில் எனக்கு ஸ்பெஷல் ஆனதுன்னா என்னோட மேனேஜர் கண்ணன் சார் இருக்குது சார். கொஞ்சம் இல்லைங்க சார். மகாபாரத்தில் எப்பவுமே அர்ஜுன் கூட கிருஷ்ணர் இருப்பார், அதே மாதிரி தான் கண்ணன் சார் எனக்கு. ஸோ சர்பாட்டாக்கு அப்புறம் என்னோட எல்லா படத்துக்கும் மேனேஜராக என்னோட மென்டர், என்னோட ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ், ஒரு ஐ டோன்ட் நோ, யூஆர் எவ்ரி திங் சார். தேங்க்யூ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கார், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் கமிங் பேக் டு பிளாஸ்ட், தேங்க்யூ சுபாஷ் சார் ஃபார் காஸ்டிங் மீ. நீங்கள் எல்லாருக்காக நல்லா விஷ் பண்ணாங்க. ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே that you become a very big director. The trailer is crazy. And Preeti ma'am, I've had some scenes with you. You're going to see a completely new Preeti ma'am. She has done action like crazy. Insane action, and I've witnessed it, so it's great. And Arjun sir, நான் கேரளாவில் ஒரு ஆலப்பறையில் ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். ஸோ ஃப்ரம் தேட் டு ஒர்க்கிங் வித் அர்ஜுன் சார் அண்ட் டூயிங் சம் ஆக்ஷன், இட் ஹஸ் பீன் an honor sir. And to all the other actors, I may not have had scenes, but thank you for being, and it's an honor to be in the same film. So thank you everybody. And most important, the AGS family. 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். First time I'm working with a production where பேமெண்ட்காக ஒரு கால் கூட தேவையில்லை, அப்படியே பேமெண்ட் வந்துடும். I mean, it's I don't know what to say. It's one of the best production houses that I work with. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனேஜர்லேருந்து கால் வந்தது, டைரக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. சரி வர சொல்லுங்கன்னா வீட்டுக்கு வந்தார். இப்போ பார்த்துருப்பீங்க, படப்படன்னு இருந்தார்ல, அதே மாதிரி தான் வந்தார். காஃபி மேலெல்லாம் கொட்டிக்கிட்டாரு. அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரபரப்பு படத்துலையும் அப்படியே இருக்கும். டிச் ஷூட் பண்ண இதெல்லாம் காட்டினார், ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இப்போ எடுத்திருக்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அர்ஜுன் சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை வேண்டாம். அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கேட்டார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கூட தான் சார் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸராக இருக்கும்போது அவர் கூட நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க இந்த படத்து மூலியமாகவே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ஷனில் நான் முதல் மாசிலாமணின்னு படத்தில் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 28வது படம் இந்த படத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார் ரவி பசூர். அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு நினச்சேன். ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக வந்தார், மீசெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக் அப்போ தான் கேட்டேன், யார் ஒரு ஃபைட் மாஸ்டரா அப்படின்னா. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை ஒரு ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி
பிரபு ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர். அவர் திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சார் அவருக்கு. வேறு யாராக இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் வந்து ரொம்ப ஈஸியாக்கி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார். ஜான் கோக்கன் இவங்க எல்லோரும் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூடலாம் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நிறைய தமிழ் படம் கதை கேட்டிருக்கேன். பட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும் அது அது இருந்தால் மட்டும் இங்கே வந்து, ஏன்னா இது கடல், இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் தான் வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் டைம் சுபாஷ் சார் கதை சொல்லிட்டாரு. ஸோ கதை சொல்கிறதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் இவ்வளோ நீட்டாக டீட்டெயிலாக ஸ்க்ரீன் பிளே, அது ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் இப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கேட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நினைச்சிட்டேன், ஓகே ஒரு யங்ஸ்டராக இருக்க ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஆசையில் வந்துட்டாருக்கு, நாம் ஏதோ பண்ணும். ஸோ நானும் கூட புதுவாகவே இதுக்கு பண்ணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் பண்ண எல்லா மியூசிக்கோடைய இதுனெல்லாம் ட்ரங்க்கில் வச்சுட்டு அப்படியே கீ போட்டு ஸோ புதுவாக பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட் அனுப்பிட்டார். அது பாடுறதுக்கப்புறம் நான் நினச்சிட்டேன், ஓகே இந்த ஆளை யார்கிட்ட யாரும் வேணும்னா வேலை வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு. எப்போ ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஒரு என்ன கதை விட்டு எங்கேயும் போகல, அவ்வளோ நீட்டாக எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கல. அது நான் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எதுக்குன்னா இவரோட ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் படத்துலேயே இவ்வளோ என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா என்ன ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும், ஏன்னா இவ்வளோ நம்புறது அதை சின்ன மேட்ரு இல்லை. ஸோ என்ன சொல்ற, எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஆண்ட்டுக்கிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அது நேஷனல் ஜியோகிராஃபி வாழ வந்து அந்த கேமரா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஆண்ட்டுக்கு டேலண்ட் இருக்குன்னு. அந்த ஜூம் போட்ட ஏஜஸ்க்கு இதோட டேலண்ட்னு வெளியே வர வச்சது ஏஜஸ் குரூப்புக்கு தேங்க்ஸ். ஸோ ஒரு கேஜிஎஃப்லேருந்து கேஜிஎஃப் சாப்டர் 2லேருந்து சலார்லேருந்து ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ வேணா லவ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஜஸ்ட் ஃபார் ஒரு டெபியூ டைரக்டர், அவருடைய ட்ரீமும் அவர் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது ஈச் ஃப்ரேம் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த விஷுவல்ஸ் இன் தியேட்டர். ஏன்னா அவ்வளோ நீட்டாக கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்தில் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலி எல்லாரும் வந்து. ஆனால் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ஸ்ரீமந்தநாத்தில் நீங்கள் வேற கண்ணில் பர்ஃபார்ம் பண்ண அது நான் இது வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார். ஸோ அவர் மோல்டு மாதிரி எஸ்பெஷலி எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ அவருக்கு ஈச் கேரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ஹேட் டன் மை பெஸ்ட். இது வரைக்கும் பண்ண எல்லா படத்தோடைய நீங்கள் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு இது பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மை கரியர். ஸோ இருந்த நாலேஜ் எல்லாம் என்னால் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ இங்கே மொபைலெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை, தியேட்டர் வந்து தான் பார்க்கணும். தியேட்டர் சீட்டு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஸோ இந்த டோட்டலாக கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஸோ அவருக்காக ஒரு டெபியூ டைரக்டருக்கு நீங்கள் என்னை உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா இது இப்போ வந்த 100% அடுத்தது இங்கே நிறைய இந்த டைப் டேலண்ட் வரும், அதுதான் நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்களை பிளெஸ்ஸிங்ஸு இந்த டைப் நியூ கமர்ஸ் மேலே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி என்ன மேலே இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் மேலே இருக்கட்டும். தேங்க்ஸ் டு ஏஜஸ் கிவிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப விஷயம். அதில் எனக்கு இந்த படத்தில்
மியூசிக் போடுறதுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஜஸ்க்கு தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் வந்து நிறையா புது முகங்கள், புது வாய்ஸஸை வந்து எடுத்துன்னு வர முடிஞ்சது. அந்த தைரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபஸ்ட்டு சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அப்படி தானே நம்மளாம் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னால் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு படத்தில் வந்து ஆஸ் அ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கல. ஏன்னா அந்த அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ணுற ஒரு படம். அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்டில் அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுன்னா, ஒரு பெண் குழந்தைய எப்படி வளர்க்குறது. இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். விமெனுக்கு வந்து சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இது மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சுதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிற்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவாக இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் ஃபாதர் ஆஃப் 2 daughters. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு ஆல்சோ ஹேவ் அ ரோல். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அபிராமி மேம், தேங்க்யூ ஸோ மச். அபிராமி அண்ட் பிரீத்தி மேம், லைக் ரியலி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ கைஸ் கேவ். ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து த சப்போர்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் technicians is very very important. So அந்த விதத்தில் வந்து all of you, ஜான் கொக்கேன் சார், அர்ஜுன் சிதம்பரம், விவேக் பிரசன்னா, திலீபன் சார், பாவன், பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பிச் டெக்லேருந்து சொல்லிட்டு இருந்தார். வேறு யாரையுமே அவர் காமிக்கல, அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்றது ரவி பசூர் சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யோர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்கள் வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், ட்ரஸ்ட் மீ, இஸ் கோயிங் டு பி எபிக். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரி ஒன் டு ஆக்சுவலி see this. டிஓபி அருண், phenomenal work. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், ஃபீனிக்ஸ் சார், நிஜமாவே நீங்கள் இன்னொரு கோ டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். And editor Pradeep, thank you. As usual, kick-ass trailer, செம்மையா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோரோவர் இந்த படத்துக்கு பின்னாடி as நீங்கள் சொன்னீங்க, இந்த ப்ரெஸ் ரிலீஸே கடைசியில் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட். அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் படம் பிளாஸ்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி உலகெங்கும் வெளியிடப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்றைக்குமே ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த மீடியா அனைவரும் வந்து அன்கண்டிஷனல் ஆதரவு, சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படத்திற்கு இன்னும் அதிகப்படியாக நீங்கள் வந்து ஆதரவும் சப்போர்ட்டும் நல்ல பப்ளிசிட்டியும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் கல்பாத்தி சகோரம், கல்பாத்தி கணேசன், கல்பாத்தி சுரேஷ்,
கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி வந்திருக்காங்க, அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்திருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட் மாணிக்கம் இருக்கார், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மிஸ்டர் மகாலிங்கம் இருக்கார். இந்த படத்தின் ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆடியோ வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிக்கிறாரு லீட் ரோலில், அபிராமி மேடம், பிரீத்தி முகுந்தன், ஜான் கோகென், வினோத் சாகர், திலீபன், பவன், விவேக் பிரஸ்னா என்ற பெரிய நட்சத்திர காஸ்ட் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் திரு சுபாஷ் கே ராஜ், அவர் வந்து லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிருக்கார். இந்த படத்தில் மிக சிறப்பாக அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த படத்தின் ஒரு இதுவாக செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் திரு அருண் ராதாகிருஷ்ணன், எடிட்டிங்னாலே பிரதீப் ராகவ் பேர் தான் வந்து இதாகும். அண்ட் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் வந்து கேஜிஎஃப் ஃபேம் திரு ரவி பஸ்ரூர் அவர்கள். மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்க அனைவருக்கும் ஏஜிஎஸ் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, தேங்க்ஸ் டு மை சித்தி. லைக் கன்ஸ்டண்ட்டாக எனக்கான சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்து கண்டிப்பாக அவன் ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அப்படின்னு என் மேலே ஒரு பிலீஃபை வச்சுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சித்தி. அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ லைக் என்னை நம்பி ஓகே அதுக்கான டைம் நான் அவனை தரேன்னு சொன்னேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான பர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னோட அண்ணா கௌதம் அண்ணாக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட மாமா, அவர் இல்லைனாலும் நான் அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பேனாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். தேங்க்யூ மாமா. அப்புறம் மூவியாக ஃபஸ்ட் நான் வந்து பிரதீப் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும், சினிமாக்குள்ளே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப ஒரு ஏடி கால் அது மூலிமா வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்போ லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு பாயிண்டில் சென்சிபிளாக இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ணப்போ பண்ண வந்தப்போ லைக் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் சார் சொன்னார். நான் ஒரு 1.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த உடனேயே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடித்த உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணார். அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் என்னங்கிறது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். லைக் அந்த மொமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோட லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம், லைக் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல கதை சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேமுக்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேமுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்போது மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பாக நீ எனக்கு தான் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம்.